கவர்னரோட பவர்ஸ் ஆகப்பட்டது லிமிட்டட் தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஜட்மெண்ட்ல இருந்து. கவர்னர் பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் பவர் ஆன் பில்ஸ் கிடையாது, பாக்கெட் வீட்டோ பவரும் கிடையாது. கிளியரா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ணா அது இல்லீகல். எக்ஸாக்ட் அப்சர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா கவர்னர் வந்து எந்த பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆர்டிகல் 200க்கு ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் இந்த டிகேட்ல இருக்குன்னு சொன்னாக்க இப்போ வந்த ஜட்மெண்ட் தான் தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவிக்கு அகைன்ஸ்டா வந்த ஜட்மெண்ட் தான். கவர்னர் டு ஆக்ட் as per aid and advice of council of ministers. He has no independent power. Governor cannot veto the bills sitting over them. Governor must not create roadblocks but must respect the will of the people. இந்த மூணு பவரை தவிர கவர்னருக்கு வந்து எந்த பவரும் கிடையாது with respect to bills அப்படிங்கிறது தான். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சுப்ரீம் கோர்ட்ல டிஎன் கவர்னருக்கு அகைன்ஸ்டா ஜட்மெண்ட் வந்ததை நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஜட்மெண்ட்ல என்ன ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஐ ரீட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் தி ஹெட்லைன்ஸ் ஆஃப் த ஜட்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் sets aside TN Governor's decision to reserve 10 bills for President assent. Says he acted without bona fides. டெஃபினட்டா வந்து கவர்னர் ஆஃபீஸ்க்கு வந்து இது ஒரு பின்னடைவு தான். காரணம் என்னன்னா கவர்னரோட பவர்ஸ் ஆகப்பட்டது லிமிட்டட் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஜட்மெண்ட்ல இருந்து. பல முறை கவர்னரோட பவர்ஸை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இதே இஷ்யூ மேல கிளியரா சொல்லியிருந்தேன். ஆர்டிகல் 200 என்னென்ன சாராம்சம் சொல்லிட்டு ஆர்டிகல் 200 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர். அந்த ஆர்டிகல் 200 தான் பில் ஒன்று வந்தா அந்த பில்லுக்கு எப்படி அசன்ட் கொடுக்கணும், வித்ஹோல்ட் பண்ணணும், பிரசிடென்ட்டுக்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற 3 விதமான பவர்ஸ் இருக்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசியிருந்தோம். நிறைய பேர் அதை பார்த்துட்டு நிறைய என்லைட்டன்மெண்ட்டும் நிறைய சட்ட மாணவர்களும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் அதாவது ஏப்ரல் 8 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ்நாடு கவர்னர் டாக்டர் ஆர் என் ரவி withholding assent for 10 bills, the oldest of them pending since January 2020, and reserving them to the president after they were reenacted by the state legislature is illegal and erroneous in law and liable to be set aside அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து liable to be set aside, illegal and erroneous ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. illegal or erroneous சொல்ல illegal and erroneous அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர் அப்சர்வேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க இந்த மேட்டர்ல. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி, இந்த அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி நம்ம டீகோட் பண்ணி பார்க்கும் பொழுது ஆர் என் ரவி அவர்கள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு சில பில்ஸை வந்து பிரசிடென்ட்டுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தார். அப்போ பிரசிடென்ட்டுக்கு ரெஃபர் பண்ணி அந்த பெண்டன்சில இப்போ பிரசிடென்ட் கிட்ட இருக்கும் பொழுது அந்த ஆக்ஷன் ஆகப்பட்டது லீகலா இல்லீகலா, கேன் பி அப்பெல்ட் ஆஸ் லாஃபுல்லா அப்படின்னு பார்க்கும் பொழுது பேஸ்ட் ஆன் திஸ் ஜட்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் எனி கான்சிக்வென்ஷியல் ஸ்டெப்ஸ் எடுத்தா அதை பேஸ் பண்ணி பிரசிடென்ட் எடுத்தா அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் தான் அப்படிங்கிறத இது வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க. அதுல சொல்லும் போது என்ன சொல்றாங்க, நான் எஸ்ட் இன் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனி கான்சிக்வென்ஷியல் ஸ்டெப்ஸ் which might have been taken by the president on the said 10 bills were also declared non-est in law. Very important point to be noted. எல்லா சட்டமானவர்களும் இதை புரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்ஃபேக்ட் ஆர்டிகல் 200க்கு ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் இந்த டிகேட்ல இருக்குன்னு சொன்னாக்க இப்போ வந்த ஜட்மெண்ட் தான் தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவிக்கு அகைன்ஸ்டா வந்த ஜட்மெண்ட் தான். அப்படி பார்க்கும் பொழுது கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, 10 பில்லும் ஒரு வாட்டி வந்து கவர்னர் கிட்ட வந்து கவர்னர் வந்து திருப்பி வந்து ஸ்டேட் அசம்பிளிக்கு அமிச்சா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அமிச்சு அந்த பில்லை திருப்பி பாஸ் பண்ணி கவர்னர் கிட்ட வந்தா கண்டிப்பா அசன்ட் தான் கொடுக்கணுமே தவிர he cannot reserve it to the president அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ எப்போ ரிசர்வ் பண்ண முடியும் பிரசிடென்ட் கிட்டனா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பில்லு பாஸ் பண்றாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பாஸ் பண்றாங்க, எலெக்டட் கவர்மெண்ட், அந்த பில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கவர்னருக்கு அமிச்சா ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பும் போது தான் பிரசிடென்ட் கிட்ட ரிசர்வ் பண்ணக்கூடிய பவர் கவர்னர் கிட்ட உண்டு. அப்படி இருக்கும்போது கவர்னர் ஃபர்ஸ்ட் வாட்டி திருப்பி அசம்பிளிக்கு அமிச்சு திருப்பி வந்து பாஸ் பண்ணி கவர்னர் கிட்ட அமிச்சதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் கிட்ட ரிசர்வ் பண்ண முடியாதுங்கிறது தான் நம்மளுடைய இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதை தாண்டி இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, கவர்னர் வந்து போனஃபைட்ஸை பேஸ் பண்ணி ஆக்ட் பண்ணல. ஏன்னா the bills were sent to the president after the governor himself sat over them over a long time. கவர்னர் லாங் டைம் அந்த பில்ஸ் மேல பெண்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசிடென்ட் கிட்ட அனுப்பும்போது எப்போ அதுவும்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்து பஞ்சாப் கவர்னர் கேஸ்ல வந்த உடனேயே அதை இன்டர்பிரேட் பண்ணி அந்த இன்டர்பிரேஷனை பேஸ் பண்ணி கவர்னர் கிட்ட ரிசர்வ் பண்ணிட்டா அந்த ஜட்மெண்ட் அப்ளை ஆகாது அப்படின்னு
பண்ணும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு அப்சர்வேஷனாவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்னர் cannot veto the bills sitting over them. பெண்டன்சி வச்சுக்கிட்டு பாக்கெட் வீட்டோ பவரை எக்ஸைஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டெலிவர்ட் டுடே. அப்படி பார்க்கும்போது பாக்கெட் வீட்டோ, நோ பாக்கெட் வீட்டோ ஆர் அப்சல்யூட் வீட்டோ ஆன் பில்ஸ். கவர்னர் பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் பவர் ஆன் பில்ஸ் கிடையாது, பாக்கெட் வீட்டோ பவரும் கிடையாது. ஒரு பில் வந்து ஸ்டேட் அசம்பிளி அமிச்சா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அமிச்சா ஒன்று பில்ஸ் மேலே அசன்ட் கொடுக்கணும், இல்லை ரிட்டர்ன் அனுப்பணும், இல்லாட்டி ரிசர்வ் பண்ணணும். அதை ரிசர்வ் பண்ணுறது யாருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு. பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணால் இந்த 3 ஆக்ஷன், அதாவது அசன்ட் கொடுக்கறது, ரெண்டாவது ரிட்டர்ன் அனுப்புறது பில்லை, மூணாவது பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணுறது. இந்த 3 ஆக்ஷன் தான் கவர்னர் எடுக்க முடியுமே தவிர பாக்கெட் வீட்டோ பவரும் கிடையாது, அப்சல்யூட் வீட்டோ பவரும் கிடையாது அப்படிங்கிற அப்சர்வேஷன் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா பார்க்கும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட்ல கான்செப்ட் நோ அப்சல்யூட் வீட்டோ பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எதுலனா கான்ஸ்டிடியூஷன் ஸ்கீம்லயே கிடையாது. ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஸ்கீம்னு சொல்லும் பொழுது ஆர்டிகல் 200 பத்தி பல டிபேட்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் நடந்திருக்கு 1948-49 பீரியட்ல, அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 வரதுக்கு முன்னாடி. அப்படி ஒரு டிபேட் நடக்கும் பொழுது இந்த கான்ஸ்டிடியூஷன் ஸ்கீம்லயே பாக்கெட் வீட்டோங்கிற பவரும் கிடையாது, அப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கிற பவரும் கிடையாது அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பவர்ஸ் தான் கவர்னருக்கு இருக்கு பில்லை பொறுத்த வரைக்கும்? அவரை பொறுத்த வரைக்கும் அசன்ட் டு த பில்ஸ் கொடுக்கலாம், வித்ஹோல்ட் அசன்ட் டு த பில்ஸ் திருப்பி அனுப்பலாம், வித்ஹோல்ட் பண்ணி திருப்பி அனுப்பலாம். எதுக்கு? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு. மூணாவது பவர் ரிசர்வ் த பில்ஸ் ஃபார் த பிரசிடென்ட். இந்த 3 பவரை தவிர கவர்னருக்கு வந்து எந்த பவரும் கிடையாது வித் ரெஸ்பெக்ட் டு பில்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கிளியர் அப்சர்வேஷனாவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அப்சர்வேஷனாவே held that the bill can be reserved for the president only at the first instance. ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி பில் கைக்கு வருது கவர்னர் கிட்டனா அவர் 3 பண்ணலாம். ஒன்று அந்த பில்லு மேலே அசன்ட் கொடுக்கலாம், ரெண்டாவது அந்த பில்லை வந்து வித்ஹோல்டு பண்ணி நீங்க பிரசிடென்ட்டுக்கு வந்து ரிசர்வ் பண்ணலாம், இதை தாண்டி ரிட்டர்ன் அனுப்பலாம். ரிட்டர்ன் அனுப்பிச்சு அந்த பில் வந்துருச்சுன்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப முடியாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வேஷனாவே கொடுத்திருக்காங்க. அப்போ என்ன சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்? ஐ கோட் தி எக்ஸாக்ட் paragraph of the Supreme Court. As a general rule, it is not open for the governor to reserve a bill for the president after the bills have been represented by the government after being passed again by the assembly. The only exception is when the bill presented in the second round is different from the first version. அதே வெர்ஷனை திருப்பி பாஸ் பண்ணி வந்தால் அப்போ பிரசிடென்ட் கிட்ட ரிசர்வ் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த அப்சர்வேஷன் வந்து புரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கவர்னரோட ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இஃப் த கவர்னர் வித்ஹோல்ட்ஸ் அசன்ட் டு த பில் தென் தே மஸ்ட் பி சென்ட் டு த அசம்பிளி. ஒரு சமயம் கவர்னர் வந்து பில்லை வந்து வித்ஹோல்ட் பண்ணிட்டா டெஃபினட்டா அசம்பிளிக்கு தான் அனுப்ப முடியுமே தவிர வித்ஹோல்ட் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அப்சர்வேஷனையும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கோர்ட் ஆல்சோ ஒப்பைன் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ டு ஆர்டிகல் 200. இந்த தருணத்தில் எல்லா சட்ட மாணவர்களும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ டு ஆர்டிகல் 200 தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆர்டிகல் 200 ஆகப்பட்டது அசன்ட் டு த பில்ஸ் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல். அந்த ஆர்டிகல்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ப்ரொவிசோ வந்து கிளியராக குறிப்பிட்டிருக்காங்க. ப்ரொவைடட் ஃபர்தர் தட் த கவர்னர் ஷால் நாட் அசன்ட் டு பட் ஷால் ரிசர்வ் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் எனி பில் which in the opinion of the governor would, if it became law, so derogate from the powers of the high court as to endanger the position which that court is by this constitution designed to fill. அப்படி பார்க்கும் பொழுது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா என்ன ஆர்கியூ பண்ணாருன்னா, வித்ஹோல்டு பண்ணி அசம்பிளி காமிச்சதுக்கு அப்புறம் தான் பிரசிடென்ட்டுக்கு வந்து ரிசர்வ் பண்ண முடியாதே தவிர, பட் அதே பில்லை வந்து வித்ஹோல்டு பண்ணி பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது கிளியரா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ணா அது இல்லீகல், அது மட்டும் இல்லாம எரரோனியஸ் அப்படிங்கறத சொல்றதுனால இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதனால இந்த ஆர்குமெண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணதை வந்து ஒரு அப்சர்வேஷனாவே குறிப்பிட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இதை தாண்டி டைம் லைன்ஸும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ல. ஐ ரீட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் தி அப்சர்வேஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். Keeping in mind the constitutional significance of Article 200 and role it plays in the federal polity of the country, the following timelines are being prescribed. Failure to comply with the timelines will make the action of the governor subject to judicial review அப்படின்னு சொல்லி கோர்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, சில டைம்லைன்ஸ் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறோம், அந்த ப்ரெஸ்கிரைப் டைம்லைன்ஸை வந்து பைபாஸ் பண்ணால் இல்லாட்டி ஃபாலோ பண்ணலன்னா ஃபெடரல் பாலிட்டி ஆஃப் த கண்ட்ரி அஃபெக்ட் ஆகும்.
ஆர்டிகல் 200 சாராம்சமே அதுதான். அதனால டைம்லைன்ஸ் என்ன குறிப்பிடுறோம், அந்த டைம்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம்லைன் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஆர்டிகல் 200 எடுத்து பார்க்கும் பொழுது 3 இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன்ஸ் கவர்னர் பண்ண முடியும். ஒன்னு அசென்ட் டு த பில், ரெண்டாவது வித்ஹோல்டிங் த பில் அண்ட் சென்டிங் பேக் டு த அசெம்பிளி, மூணாவது ரிசர்விங் டு த பிரசிடென்ட். அப்படி இந்த 3 ஆக்ஷனுக்கும் டைம்லைன் கொடுத்துருக்காங்க. அந்த டைம்லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா, in case of withholding assent or reservation of the bill for consideration of the president upon aid and advice of the state council of minister, இங்கேயும் வந்து upon aid and advice of the state's council of ministers, அவங்களோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு தான் பிரசிடென்ட் கிட்ட ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. The governor is expected to take such actions forthwith subject to a maximum period of 1 month. பில் கைக்கு வந்த உடனேயே ஒரு மாசத்துக்குள்ளேயே ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோடைய சப்போர்ட் எடுத்து இல்லை அவங்க அட்வைஸ் எடுத்து பிரசிடென்ட்டுக்கு ரெஃபர் பண்ணணும். ரெண்டாவது டைம்லைன் குறிப்பிட்டிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் வித்ஹோல்டிங் அசென்ட் கான்ட்ரி டு த அட்வைஸ் ஆஃப் தி ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒரு சமயம் அசென்ட் கொடுக்கறத வித்ஹோல்ட் பண்ணா கவர்னர் கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணும் பில்ல. யாருக்குன்னா டுகெதர் வித் த மெசேஜ் வித்தின் அ மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 3 months. 3 மாசத்துக்குள்ள ஒரு பில்லு வந்து ஸ்டேட் அசம்பிளி பாஸ் பண்ணி அனுப்புறாங்க. ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்றாங்க, எய்ட் பண்றாங்க, கவர்னரை எக்ஸ்பிளைன் பண்றாங்க பில்லை பத்தி. இன்கேஸ் அந்த பில்லை வந்து வித்ஹோல்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னாக்க 3 மாசம் தான் டைம் லிமிட் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல ஒரு அப்சர்வேஷனாவே. மூணாவது சாய்ஸ் வந்து கவர்னருக்கு என்ன இருக்குன்னா, ஒரு பில் இருந்ததுன்னா ரிசர்வேஷன் ஆஃப் பில்ஸ் வந்து பண்ணலாம் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட். அப்போ இதுக்கு ஏதாவது டைம்லைன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கும்பொழுது சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷனாவே குறிப்பிட்டிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் பில்ஸ் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட், contrary to advice of the state council of ministers, the governor shall make such reservation within a maximum period of 3 months, or in case of reservation of bills after reconsideration in accordance with the first proviso, the governor must grant assent forthwith subject to a maximum period of 1 month. This means that bills reenacted by the assembly after they were sent back by the governor must be assented by the governor in the second round within 1 month. அப்போ வித்ஹோல்ட் பண்ணிட்டு அசென்ட் வித்ஹோல்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் அமிச்சு பில் திருப்பி வந்தா அதே வருஷம் அமிச்சிருந்தால் இமீடியட்டா வந்து 1 monthக்குள்ள அசென்ட் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மேண்டேட்டரியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது செகண்ட் டைம் அமிச்சு வந்து பில்லு வந்ததுன்னா கவர்னர் கிட்ட he has no choice to withhold but to give the assent within a month அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் என்ன கொடுத்திருக்காங்க, கவர்னரோட பவர்ஸ் பார்க்கும் பொழுது governor has to act as per aid and advice of the state government. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, court held as a general rule governor to act as per aid and advice of council of ministers. He has no independent power அப்படிங்கிறதையும் இன்டைரக்டாவும் டைரக்டாவே அப்சர்வேஷனாவே குறிப்பிட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல. இது ஏன் சொல்றாங்கன்னா, while exercising the powers under article 200 கிளியரா 3 பவர் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த பவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்டேட் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கண்டிப்பா எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாசிபிலிட்டி, அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாசிபிலிட்டி. அப்போ கவர்னர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கவர்னர் டஸ் நாட் பொசஸ் எனி டிஸ்கிரிஷன் அண்ட் ஹேஸ் டு மேண்டேட்டரிலி ஆக்ட் ஆன் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஒன்ஸ் த பில்ஸ் ஹவ் பீன் ரீஎனாக்டட். கண்டிப்பா எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை எடுத்து தான் ஆகணும், ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது the only exception when the bills fall under the description of second proviso to article 200, bills affecting the powers of the high court and the supreme court இருக்கும் பொழுது இது அப்ளை ஆகாது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கேஸே வந்து எப்போ வருதுன்னா, 10 பில்லு கிட்டத்தட்ட வந்து 2020 கவர்னர் ஹோல்ட் பண்ணி வச்சதுனாலையும் ரோட் பிளாக்கா வந்து இருந்ததுனாலையும் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெட்டிஷன் போடுறாங்க. அப்படி போடக்கூடிய பெட்டிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த அப்சர்வேஷன்ஸ் வந்து இப்போ வந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்க்ளூடிங் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, கவர்னர் மஸ்ட் நாட் கிரியேட் ரோட் பிளாக்ஸ் பட் மஸ்ட் ரெஸ்பெக்ட் த வில் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது இன்னும் சில அப்சர்வேஷன்ஸும் ஆட் ஆன் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன கொடுத்திருந்தாங்க ஃபைனலா அந்த கன்க்ளூஷன்ல, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்டோட கன்க்ளூஷன்ல எடுத்து பாத்தீங்கன்னா, the withholding of assent or reservation of bills for the consideration of the president on 28/11/2023, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி
பஞ்சாப் கவர்னரோட கேஸோட முடிவுக்கு வரும்பொழுது அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிரசிடென்ட் கிட்ட வந்து ரிசர்வ் பண்ணதை ஆஃப்டர் தியர் டியூ கன்சிடரேஷன் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பி இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் த ப்ரொசீஜர் பிரிஸ்கிரைப். வெரி இம்பார்ட்டன்ட். நான் எப்பயுமே சொல்றது தான், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர் பிரிஸ்கிரைப் பை லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, இது ரெண்டுமே ஃபாலோ பண்ண வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனிவேர் ப்ரொசீஜர் பிரிஸ்கிரைப் பை லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணலன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் இல்லீகல் பட் இட்ஸ் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படி பார்க்கும் பொழுது ப்ரொசீஜர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொசீஜர் ஆர்டிகல் 200ல வயலேட்டிவா இருக்கிறதுனால இந்த ரிசர்வேஷன் டு த பிரசிடென்ட் ஃபார் வித்ஹோல்ட் பண்ணி ரிசர்வ் பண்ற ப்ரொசீஜர் ஆகப்பட்டது இட் இஸ் எரேனியஸ் இன் லா, நானெஸ்ட் அண்ட் தஸ் தேர்பை செட் அசைட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் த அபோவ் ஃபைண்டிங் எனி கான்சிக்வன்ஷியல் ஸ்டெப்ஸ் வந்து பிரசிடென்ட் எடுத்தா அதுவும் வந்து நானெஸ்ட் இன் லா அப்படிங்கிறது தான் நான்எஸ்ட் இன் லா அண்ட் 10 bills இஸ் ஈக்குவலி நானெஸ்ட் அண்ட் ஹியர் பை செட் அசைட். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. மூணாவது இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹேவிங் ரிகார்ட் டு தி அன்டியூலி லாங் பீரியட் ஆஃப் டைம் ஃபார் விச் தீஸ் பில்ஸ் வேர் கெப்ட் பெண்டிங் பை த கவர்னர். இந்த பில்ஸ் ஆகப்பட்டது லாங் டியூரேஷன் ஆஃப் டைம்ஸ் பெண்டிங்காக வந்து கவர்னர் வச்சிருந்ததுனால பிஃபோர் த அல்டிமேட் டிக்ளரேஷன் ஆஃப் வித்ஹோல்டிங் ஆஃப் அசென்ட் அண்ட் இன் வியூ ஆஃப் த ஸ்கேண்ட் ரெஸ்பெக்ட் ஷோன் பை த கவர்னர் to the decision of this court in the state of Punjab and for the other extraneous considerations that appear to be writ large in discharge of his functions, we are left with no choice but to exercise our inherent powers under Article 142 of the Constitution to declare these 10 bills to have been deemed to have got assented. So அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்னர் கொடுக்காம போனதுக்கு அசென்ட் கொடுக்கக்கூடிய பவர்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 142 of the Constitution of India தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி பார்க்கும்போது ஆர்டிகல் 142 of the Constitution of India படி enforcement of degrees and orders of Supreme Court and orders as to discovery etc. Very very important point. Article 142 clause 1. The Supreme Court in the exercise of its jurisdiction may pass such degree or make such order as is necessary for doing complete justice in any cause or matter pending before it, and any degree so passed or order so made shall be enforceable throughout the territory of India in such manner as may be prescribed or under any law made by Parliament until provision in that behalf is so made in such manner as the President may by order prescribe. ரெண்டாவது important clause, subject to the provisions of any law made, அதாவது article 142 clause 2. Subject to the provisions of any law made in this behalf by Parliament, the Supreme Court shall, as respects the whole of the territory of India, have all or every power to make any order for the purpose of securing the attendance of any person, the discovery or production of any document, or the investigation or punishment of any contempt of itself. So அப்படி இருக்கக்கூடிய பவர்ஸ் இருக்கக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 142. அப்படி இருக்கும் பொழுது ஆர்டிகல் 142 ரெஃபர் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து 10 பில்ஸ்க்கு அசென்ட் கொடுத்ததா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல. இதை தாண்டி கவர்னர் மஸ்ட் நாட் கிரியேட் ரோட் பிளாக்ஸ், மஸ்ட் ரெஸ்பெக்ட் த வில் ஆஃப் த பீப்புள்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட்டை வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது சொல்லும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன்ஸும் சுப்ரீம் கோர்ட் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஜட்மெண்ட் த கோர்ட் ரிமைண்டட் தி கவர்னர்ஸ் ஆஃப் their ரோல்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பை அப்சர்விங், I quote the exact words of the Supreme Court with respect to governor. என்ன சொல்றாங்கன்னா, quote, we are not undermining the office of the governor, full stop. All we say is that the governor must act with due deference to the settled convention of the parliamentary democracy, respecting the will of the people expressed through the legislature as well as the elected government, responsible to the people. He must perform his role of a friend, a philosopher, and guide with dispassion, guided not by considerations of political expediency, but by the sanctity of the constitutional oath he took. Full stop. In times of conflict, he must be harbinger of consensus and resolution, lubricating the functioning of the state machinery by his sagacity and wisdom, not bring it to the standstill. He must be catalyst and not the inhibitor. All his actions must be taken keeping in mind the high constitutional office he occupies. It is imperative that all his actions must be guided by true allegiance to his oath, and he faithfully executes his functions. The governor, as the constitutional head of the state, is obliged to accord primacy to the will and welfare of the people of the state
and earnestly work in harmony with the state machinery. Beyond this, Supreme Court என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா, the governor must be conscious to not create roadblocks or chokehold the state legislature in order to thwart or break the will of the people for political ends. The members of the state legislature have been elected by the people of the state as a result of democratic outcome or better attuned to ensure the well-being of the people. Hence, any expression contrary to the express choice of the people, in other words, the state legislature, would be a renege on the constitutional oath. இந்த எக்ஸாக்ட் அப்சர்வேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, கவர்னர் வந்து எந்த பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை தாண்டி கவர்னர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும், ஃபிலாசபராக இருக்கணும், ஒரு கைடாக இருக்கணும், டிஸ்பேஷனாக இருக்கணும், நாட் ஜஸ்ட் பை கைடட் பை த பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்சி பட் தி சாங்டிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்ன்றதை திருப்பி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த தமிழ்நாடு கவர்னரோட கேஸில். அப்படி பார்க்கும்போது ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை வந்து கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெஞ்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொட்டேஷன் குறிப்பிட்டு தான் இந்த ஜட்மெண்ட் வந்து அப்சர்வேஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. யாரோட அந்த கொட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களுடைய கொட்டேஷனை பேஸ் பண்ணி. இந்த கொட்டேஷன் வந்து எல்லா சட்ட மாணவர்களும், சட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும், இந்த வீடியோ வழியாக கவர்னரோட பவர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த அப்சர்வேஷனை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அப்சர்வேஷன் எடுத்து பார்க்கும் பொழுது, ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் பாபா சாஹிப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, த கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் ஆக்குபை ஹை ஆஃபீஸர்ஸ் must be guided by the values of the constitution. These values that are so cherished by the people of India are a result of years of struggle and sacrifices by our forefathers. When called upon to take decision, such authorities must not give it to empirical political consideration, but rather be guided by the spirit that underlies the constitution. They must look within and reflect whether their actions are informed by the constitutional oath and the course of actions adopted by them furthers the ideals of the constitution. அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் அம்பேத்கரோட கோட்டையும் சொல்லியிருந்தாங்க பெஞ்ச். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, however good a constitution may be, I repeat, however good the constitution may be, if those who are implementing it are not good, it will prove to be bad அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் கோட்டும் சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த அப்சர்வேஷனை சுப்ரீம் கோர்ட்ல. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கவர்னரோட இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த காணொலிகள் நான் பேசும்பொழுது சொல்லியிருந்தேன், ஆர்டிகல் 200 வந்து இட்ஸ் அ ப்ரொசீஜர் பிரெஸ்கிரைப் பை லா, இட்ஸ் அ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு இருக்கும் பொழுது வித் ரெஸ்பெக்ட் டு அசென்ட் டு த பில்ஸ், அப்படி பார்க்கும்போது டு கன்க்ளூட் அசென்ட் கொடுக்கலாம், வித்ஹோல்ட் பண்ணி திருப்பி அசம்பிளிக்கு அனுப்பலாம், இல்ல பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதே அசம்பிளி வந்து செகண்ட் டைம் அமிச்சிட்டா அசென்ட் கொடுக்குற பவர் மட்டும்தான் கவர்னருக்கு இருக்குன்றத பல காணொலி வழியாகவும் இன்டர்வியூஸ் வழியாகவும் நான் குறிப்பிட்டிருந்தேன். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இஸ் ஹையஸ்ட் அபெக்ஸ் கோர்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி கிளியரா அப்சர்வேஷன்ஸ் கொடுக்கும் பொழுது இதே பொசிஷன்ஸை வந்து இன்டர்பிரட் பண்ணி ஆர்டிகல் 200 இருக்கிறத சொன்னதை நம்மளால பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் ஐடியாஸ்ல இருந்தாலும் when in matter comes to the constitution we have to stick on to the constitutional values, constitutional morality and constitutionalism தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி ஆர்டிகல் 200 பத்தி இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்டா இப்போ த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஏஎன்ஆர் WP நம்பர் C number 1239/2023, State of Tamil Nadu versus Vice Chancellor and others, WPC number 1271/2023. இந்த ரெண்டு ஜட்மெண்ட்டுமே கவர்னரோட பவர்ஸை புரிஞ்சுக்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு பில். ஏன்னா இந்த யூபிஎஸ்சி மாணவர்கள், பல சட்ட மாணவர்கள், பல பேர் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அப்போ ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது கான்ஸ்டிடியூஷனல் ஓரியன்டா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல இந்த கொஸ்டின் வரும்பொழுது கவர்னருடைய பில்ஸ்க்கான பவர் என்ன, கவர்னர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பில்ஸ்க்கு என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பவர், அசென்ட், வித்ஹோல்டு, ரிசர்வ் ஃபார் பிரசிடென்ட் அப்படிங்கிற அந்த பவர்ஸை புரிஞ்சுக்கணும்னா இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, பொதுமக்கள் கவர்னரோட பவர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஜட்மெண்ட் வந்து டெஃபினட்டா பயன்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதை தாண்டி இந்த ஜட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் சுப்ரீம் கோர்ட் ஒரு அப்சர்வேஷனாக குறிப்பிட்டிருக்காங்க. அசென்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் டைமு, அப்புறம் வித்ஹோல்ட் பண்ணி பண்றதுக்கு எவ்வளோ நாள் டைமு, இது தாண்டி பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணோம்னா எவ்வளோ நாள் டைமு, வித்ஹோல்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி வந்தா எவ்வளோ டைம்குள்ள
ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது டைம் லைன்ஸையும் குறிப்பிட்டதை நம்மளால பார்க்க முடியுது. நான் புஞ்சி கமிஷன், வெங்கடச்சலியா கமிஷன் எல்லாத்தையும் சொல்லியும் இது வரைக்கும் ஒரு அப்சர்வேஷனா சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுக்கல. ஆனால் இந்த ஜட்மெண்ட்ல டைம் லைன்ஸை குறிப்பிட்டிருக்கிறது. இட் இஸ் அ லா ஆஃப் த லேண்ட் ஆஸ் ஆஃப் டுடே. அதனால இன்னைக்கு ஒரு ஸ்டேட் அசம்பிளி ஒரு பில்லை பாஸ் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு அமிச்சா ஃபியூ மந்த்ஸ்ல அந்த ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்து தான் ஆகணுங்கிறத நம்மளால கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. இன்ஃபேக்ட் டிஃபைன்டு டைம் லைன்ஸே குறிப்பிட்டிருக்காங்க. ஈவன் தோ ஆர்டிகல் 200 as soon as possible அப்படிங்கிற டைம் லைன் இருந்தா கூட as soon as possibleனா கூடிய சீக்கிரங்கிறது தான் புரிஞ்சுக்கணுமே தவிர எவ்வளவு நேரம் வரையும் எடுத்துக்க முடியும் அப்படின்னு கிடையாதுங்கிறது தான் நம்ம இந்த சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் வழியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. எல்லோருக்கும் நன்றி.